தமிழ் திரையுலகின் ஹாட் ஆஃப் தி டாபிக் என்றால் அது விஜய் மற்றும் வெங்கட் பிரபு இணைந்துள்ள காட் திரைப்படம்தான். ஏஜிஎஸ் தயாரிப்பில் முதன்முறையாக கூட்டணி போட்டுள்ள விஜய் மற்றும் வெங்கட் பிரபுவின் காட் படத்தின் கதை, காட்சி அமைப்பு, படப்பிடிப்பு முதலான தகவல்கள்தான் ஹாலிவுட் வட்டாரத்தில் தீயாக வலம் வந்து கொண்டிருக்கின்றன. பிரம்மாண்ட பட்ஜெட், வலுவான கூட்டணி, ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவு என மும்மடங்கு பலத்துடன் கெத்தாக இறங்க உள்ளது விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டிராவல் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமான இதில் தளபதி இருவிதமான வேடங்களில் தோன்ற உள்ளார். மேலும் பிரபுதேவா, பிரசாத், மோகன், வைபவ், ஸ்னேகா, லைலா, பிரேம்ஜி, மீனாட்சி சௌத்ரி என பல நட்சத்திர பட்டாளத்தோடு தெரிக்க விட வருகிறது வெங்கட் பிரபுவின் இந்த காட். விஜய் கடந்த ஆண்டு வெளியான லியோ திரைப்படத்திற்கு 150 கோடி ரூபாய் சம்பளமாக பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. காட் மற்றும் தனது அடுத்த படமான விஜயின் 69வது படத்திற்கு பின் திரைத்துறையிலிருந்து ஒதுங்கி அரசியலில் ஈடுபட போவதால் தனது மார்க்கெட்டை அதிரடியாக உயர்த்தியிருந்தார் விஜய். மொத்தமாக 500 கோடி பட்ஜெட்டில் உருவாகும் இந்த படத்தில் விஜயின் சம்பளம் மட்டுமே 210 கோடியாகும். மாநாடு திரைப்படத்திற்கு பின் ஒரு சில சறுக்கல்களை சந்தித்த இயக்குனர் வெங்கட் பிரபுவிற்கு ஜாக்பாட் அடித்தது போல் விஜயின் காட் திரைப்படத்தின் வாய்ப்பு கிட்டியது. இதில் வெங்கட் பிரபுவிற்கு சம்பளம் 18 கோடியாக நிர்ணயம் செய்யப்பட்டது. 80s மற்றும் 90s காலகட்டங்களில் பெண் ரசிகைகளின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட மோகன் மற்றும் பிரசாத் இருவரும் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த படத்தில் ரீஎன்ட்ரி கொடுத்துள்ளார்கள். அதில் பிரசாந்திற்கு 4 கோடி எனவும் மோகனின் சம்பளம் 1 கோடி எனவும் கூறப்படுகிறது. இயக்குனர், நடன அமைப்பாளர், நடிகர் என ஜொலித்து வரும் பிரபுதேவாவின் சம்பளம் 4 கோடி என அறியப்படுகிறது. இது தவிர காட் படத்தின் நாயகி மீனாட்சி சௌத்ரியின் சம்பளம் 2 கோடி. இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நெருங்கியுள்ள காட் திரைப்படம் ரசிகர்களின் ஆவலை பூர்த்தி செய்யும் வகையில் செப்டம்பர் மாதம் வெளியாக உள்ளது. சமீபத்தில் இதன் டிஜிட்டல் உரிமை மட்டும் 150 கோடிக்கு விற்பனையாகி சாதனை படைத்துள்ளது. மேலும் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை மலேசியா அல்லது சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் நடத்த திட்டமிட்டு வருகிறது படக்குழு. அது பற்றிய அப்டேட்டும் கூடிய விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது.